பிரபஞ்சத்திலிருந்து இருக்கிற தியானத்தை கயிறு கொண்டு கட்ட முடியாது, சாக்கு கொண்டு நிரப்ப முடியாது, எது கொண்டும் அள்ளி கொண்டு போக முடியாது. அவ்வளவு பெரிய உயர்ந்த சக்தி பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்கிற சக்தி. ஒரு குருவிடம் இருந்து ஞான உபதேசம் வாங்கிறது மரணத்தை வெல்றது. சாதாரண விஷயம் கிடையாது. தாயையும் தந்தையும் கடவுளுக்கு இணையா வணங்குறல்ல, ஏன் வணங்குறன்னா அவதான் நமக்கு முகவரி. அதோட பலாயிரம் மடங்கு பெருசு கடவுள். ஏன்னா அவன் அழிவே இல்லாதவன். அப்படியாப்பட்ட உபதேசம் கிடைச்சா, அப்படியாப்பட்ட உபதேசம் வந்தா நீங்க அந்த உபதேசத்துல காத்திருக்கும். எல்லா பேருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கையிலும் உட்பட சொல்கிறேன், ஞானத்தை எளிதாக அடைய முடியாது. உங்களுக்கு பல்வேறுபட்ட சோதனைகள் வரும். பிரபஞ்சமே சோதிக்கும், உன்னுடைய உள்வினைகள் கூட சோதிக்கும். நீ நல்ல ஞானத்தை கூட துளைக்க வேண்டிய ஒரு சூழல் கூட உருவாகும். அந்த நேரத்திலையும் நீ காக்கப்படுவாய் என்றால் நீ உண்மையாக இருக்க. அப்படி இருந்தால் நீ காப்பாற்ற. இந்த ஞானத்துல என்ன பெரிய விசேஷம் கேட்டா, உனக்கு எல்லா இடத்துலயும் சவால் இருக்கும். அந்த சவாலை ஜெயிச்சானாதான் நீ மரணம் இல்லாத பெருவாழ்வை பார்க்க முடியும். சாதாரணமா இந்த படிப்பு மாதிரி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மாதிரிலாம் எவனும் திருமூலர்லாம் உண்டியில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கலாம். வா ஓடி வா, ஃபர்ஸ்ட் இயரா இருந்தா அந்த உண்டியில கருப்பு கலர் உண்டியில வச்சுக்க, செகண்ட் இயரா இந்த சிவப்பு கலர் உண்டியில வச்சுக்க, போறது ஃபைனல் இயரா இருந்தா வேற கலர்ல உண்டியில. அப்படிலாம் கிடையாது ஞானம். ஞானம்னா அக்கக்கா பிரிச்சு ஒரு மனிதனை தன்னை நல்ல நன்கு உணர வைத்து, ஏன் பிறந்தோம், ஏன் இந்த மனித தோற்றம், எல்லாத்தையும் உணர வச்சு அப்புறம் கொடுப்பான். இதை நீங்க பார்த்துக்கணும். சரிதானே?